நானு ஏன் இருப்பிடம் என்னோட எல்லைக்கு சொந்தக்காரன், இந்த பூமிக்கு சொந்தமா அப்படி எனக்கு நீதி கொடுத்து என்னையும் அழகு பார்த்து அப்படி அப்பன் பாட்ட வழியில இருந்து வழி வழியா வந்திருந்தாலும் அவன் அப்ப இருந்த காலத்திலையும் சரி, அவனை பெத்தெடுத்த தாய் தகப்ப காலத்திலையும் சரி, அன்று நான் தொட்டு வந்தேன், இன்று நான் தொட்டு வரேன். இதுக்கு அடுத்த நீதியிலையும் வரலாறுலையும் நான் தொட்டு வருவேன்டா அப்பா. ஏன்னா இது 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 நீண்ட நெடிய பந்தண்டாப்பா. என்ன அழகு பார்க்க ஆதியில, அதாவது அப்படி ஒரு 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 ஏறத்தாழ அப்படி 110 வருடங்களுக்கு முன்ன கூட வச்சுக்கலாம்டாப்பா. 110 வருடங்களுக்கு முன்ன கூட வச்சுக்கலாம்டாப்பா. அப்படி நான் நித்திரையில தட்டி எழுப்பி அப்படி ஒன்ன பெத்தெடுத்தவன் அவனை பெத்தெடுத்தவன் காலத்துல இருந்து வந்த வாழ்ந்து வந்த கால நேரங்கள் இருந்தாலும் அப்படி 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 நீ என்ன தாய்க்கு புள்ள, அப்படி தாய்க்கு பிள்ளையா இருந்தாலும் கடல் தாய்க்கு நீ பிள்ளையா இருந்தாலும் இந்த இருப்பிடத்துல இந்த எல்லையில அப்படி வெள்ளாம விளைச்ச எல்லாத்தையும் காத்து வந்தேன்டாப்பா. நான் அப்படி காத்து வந்த காலத்துல எனக்கு ஏன் எல்லைக்கு முத அழகு கொடுத்த காரணம் அப்படி நான் என் புள்ள உன்னை பெத்தெடுத்தவன் அவனை மட்டும் இல்லை, அப்படி உன்னை பெத்தெடுத்த தாயே நான் தொட்டு வந்த கால நேரம் இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த வழிமுறை மாறாம எனக்குன்னு ஒரு எல்லை, இந்த ஊர் மக்கள் சுத்துப்பத்து 18 பட்டி கிராம மக்களும் எக்காலத்துலயும் இந்த வாசலுக்கு வந்தா நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு 110 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒதுக்கி என்ன நீ அழகு பார்த்து வந்த பாரு. இந்த பரம்பரை நீதி மாறாம நான் இன்னைக்கு ஒண்ணு அப்படி இன்று நான் உன் கட்டுமனை எங்க வெட்ட என்னோட கண்ணங்கருத்தனால நான் சுத்தி பார்த்தேன். அப்படி சோரங்கள் நிறைய எல்லையை சுத்தி கட்டுமனையை சுத்தி இன்னும் உடைக்கிறேன். அங்கும் பங்காளிகள்ல கூட இன்னைக்கு மனஸ்தாபங்கள் இருக்குதுடாப்பா. என் பிள்ளையெல்லாம் ஒத்துமையா இருக்க காலகட்டத்திலையும் அப்படி சொத்து சுகம் பொண்ணு பொருள் பொருளாதாரம் அப்படி வரும் பட்சத்துல இன்று காக்கி சட்டை மட்டும் இல்ல கருப்பு சட்டை வரைக்கும் போய் நிக்குது. காக்கி சட்டை மட்டும் இல்ல கருப்பு சட்டை வரைக்கும் போய் இன்று வழக்குகள் அப்படி 15 ஆண்டு காலத்துக்கு பக்கமா வழக்கு ஓடிட்டு இருக்கு. ஒரு வழக்கு இல்ல 3-4 வாக்கு மேல ஓடிட்டு இருக்காப்பா. சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி அப்படி கொண்டாங்க கொடுத்தாங்க இருக்கட்டும், அப்படி அங்கும் அவன் சொத்து எனக்கு வேணும். என் பிள்ளை இது வரைக்கும் என் பிள்ளையும் போனதில்லை, உன்னை பெற்றெடுத்த என் மூத்த பிள்ளையும் போனதில்லை. அப்படி அப்படி கொடுத்ததெல்லாம் பால் நம்மளை சார்ந்த சாதி சனம் மக்க மனுஷன் நல்லபடியா வாழணும், பொத்தா பிறந்தான் அப்படி நல்லபடியா வாழணுங்கிற வாழ்க்கை மாறிய வாழ்ந்து வந்து மாண்டு மகிழ்ந்து மரம் போனாலும் இன்றும் தெய்வமா இருந்து வீட்டுக்கு வெளியே இல்ல நிலவாசல் இல்ல வீட்டுக்குள்ள இருந்து நீதி கொடுக்குறான். உப்புட்ட லட்சம் 3.25 நாளிகைக்கு கேட்ட நீதி உன் தனிமூலையில இருந்து உன் கட்டுமலையில நான் கொடுத்து வந்தேன். சில காலம் நின்று போய் இருந்துச்சு. அதுக்கான கால நேரம் என்னன்னு தெரியாம இருந்தேன். அதுக்கான கால நேரம் என் பிள்ளைய முடக்கி போட அப்படி அங்கும் பங்காளிக்குள்ள ஆளு அப்படி அந்த அளவுக்கு சேதி சூதானம் இருந்து இல்லாம இருந்தாலும் 3வது மனுஷன் ஒரு ஆளும் அப்படி கொண்டாங்க கொடுத்த அவளையில மாமன் பச்சையில் இருக்க பந்தியில இருக்க ஒரு ஆளும் சேர்ந்து நடந்த சேதிகள் இருக்கிறாப்பா. அந்த சேதியையும் என் பிள்ளைகிட்ட நான் அப்படி அவனோட எல்லாம் மூலியமா நான் கொண்டு வந்து உணர்த்தி எக்காலத்துல என் பிள்ளைகளை நான் விட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்க மாட்டேன்டா அப்பா. உன் குடிய காக்கிற குலதெய்வமா நான் இன்னும் எக்காலமும் பேரு உங்களோட வாழ வேண்டும். இன்று நடந்துகிட்டு இருக்க இந்த வழக்காகப்பட்டது அதை விட வர்ற என்னோட ஆடி அமாவாசை அப்படி ஆட்டம் பாட்டம் நீங்க நடக்கிற நாளில சாதகமா ஒரு வழக்கை மாற்றம் பண்ணி கொடுத்துருக்க சத்தியம். நாள் வரைக்கும் ஓடிட்டு இருந்த வழக்குல ஒரு வழக்க சாதகமா முடிச்சு கொடுக்கறதுக்கு நான் ஆயத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அந்த 10 வழக்குகள் ஓடுது பாரு, அந்த வழக்குல கருப்பு சட்டக்காரன் இருக்கா பாரு, அவன் என் புள்ள ஒண்ணுட்ட பொருளாதாரத்தை வாங்கி வாய்தா மேல வாய்தா கொடுத்து அப்படி ஓட்ட இருந்து பொருளாதாரம் வாங்கி ருசி கண்டுக்கிட்டான். ஓட்ட இருந்து பொருளாதாரத்தை வாங்கி ருசி கண்டுக்கிட்டான். அப்படி கருப்பு சட்டையை மாற்றக்கூடிய வழிவகை இருந்து மாத்தினீங்கன்னா எண்ணி ஓராண்டுக்குள்ள உன் வழக்கு அத்தனையும் உனக்கே சாதகமா முடியும். சத்தியம். அப்படி ஓன் கட்டு மகளை விளக்கேற்ற வந்த என் பேத்தி இருக்கா பாரு, அப்படி ஒன்னே கட்டி வந்த அவளும் என் புள்ள, அவ வாசலுக்கு நான் காவக்காரன், அவளுக்கு நான் காவக்காரன். ஒன்ன பெத்தெடுத்த வாரிசு தொட்டு வந்து நான் தொட்டு வந்தேன், நித்திரையில தட்டி எழுப்பி வந்தேன்னு சொன்ன பாரு, அது ஓ அப்ப மாட்ட வந்த கன்னி தெய்வம் இருக்கு பாரு. அதன் மூலியமா என் பிள்ளை விளக்கேற்ற வந்த என் பிள்ளைய ஒரு வீட்டுக்கு வந்த என் பேத்தி மேல அங்கத்துல தொட்டு இன்னைக்கு ஏழே வந்து நின்னா மட்டும் அவன் அங்கம் தொட்டு நான் பேசுறதுனாப்பா. என்ன போல எந்த எல்லையில போயிருந்தாலும் சரி
அவன் அங்க நடுங்கும், அவன் அங்க பதறும். அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பேன். என் வாசலுக்கு முத உரிமை. உன் வீட்டுக்காரனா நான் இருந்துதான் முத உரிமை. உன் வீட்டுக்காரன் உன் குடிய காக்குறேன் கூட ரெண்டாவதா நிக்கிறான். நான் தான் முன்ன நின்று உன் பட்டி பெருக்கி பால்பானை பொங்க வச்சு ஆதியில இருந்து 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு நீ அழகு பார்த்தா பாரு, இந்த எல்லாம் கொடுத்து அழகு பார்த்தா பாரு. இன்று இல்ல, இதுக்கப்புறம் நீ பெத்தெடுத்த வாரிசு இருக்கு பாரு, அது பெத்தெடுத்த வாரிசு அடுத்த தலைமுறை போகுது பாரு. எப்போதுமே இந்த எல்லையை என் பிள்ளைய யாரும் மறக்க மாட்டாங்க. அவங்க கேட்ட வரத்தை நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். என் குடங்கையில வச்சு நான் காவாந்து பண்ணி வருவேன். என் பேத்தி வாழும் காலம் வரைக்கும் அவன் அங்கத்தை தொட்டு தான் வருவேன். அவன் ஏன் புள்ள ஏன் தாய் போய் அங்க தொடல. கருப்பன் நான் தாண்டா தொட்டு வரேன். கருப்பன் நான் தான் தொட்டு வரேன். அது எப்படி? அப்படி உன் புள்ள நான் இருக்கப்ப விளக்கேத்த வந்த பேத்தி மேல தொறியானா உன் கன்னி தெய்வத்துல இருந்து அப்படி தொன்று தொட்டு வந்து இன்று என் ஓ வீட்டுக்கு விளக்கத்து வந்து என் பேத்திய தொட்டு வருது. நான் தாண்டா என் வாச நீதிதான் இன்று ஓடுது. வழக்குகளுக்கு சாதகமா நீதி கொடுத்துறேன். அப்படி இன்னும் ஆயுச கொடுத்துறேன். இன்னொரு வழக்குக்கு கருப்பு சட்டையை மாத்தினா சாதகமா உனக்கே கொடுப்பேன். அப்படி பூமி சம்பந்தப்பட்ட வழக்கு தான் நான் கருப்பு சட்டையை மாத்த சொன்னேன். பூமி சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படி கருப்பு சட்டையை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குல நான் உனக்கு உணர்த்துறேன். உனக்கு நான் உணர்த்திடுறேன். இவன் இதுக்கு அப்படி சுத்தப்பட்டு வரமாட்டான்னு மாத்திக்க சொல்லி நான் உனக்கு உணர்த்துறேன். உன் நித்திரையில நான் தட்டி எழுப்பி சொல்றேன். இன்னையில இருந்து 14 நாளைக்குள்ள உன் நித்திரையை நான் தட்டி எழுப்பி உன் கட்டுமனைக்குள்ள என் கச்சையோட அப்படி என் சலங்க இடவாறு முறையோட வருவேன். அன்று உணர்த்துவேன். அப்போ போய் ஒரு கருப்பு சட்டையை மாத்திடு. சரியா? அப்படி அடுத்த வழக்கு ஒன்று ஓடுது பாரு, அது முன்னுக்கு பின் முரணா ஓடிட்டு இருக்கு. உனக்கா அங்கேயாங்க அதை நான் ஏற்றெடுத்து பார்த்து என்னோட ஆடி அமாவாசைக்குள்ள அதுக்கான முடிவை என்ன சாதகங்கிறத பார்த்து சொன்னேன். அதை நான் நிலுவையில வைக்கிறேன். நான் சொன்னது போல இந்த முறை வழக்கை முடிச்சு கொடுத்துறேன். மறு வழக்குக்கு கருப்பு சட்டையை மாத்தினா நீதி கொடுத்துறேன். அடுத்த வழக்கை நான் நிலுவையில வைக்கிறேன். புரியுதா? ஆக மொத்தம் எனக்கு நீதி இருக்கா இல்லையானா நீ வம்பாடு பட்டு உன் அப்பே பாட்டேன் நீ உழைச்ச உழைப்பு எக்காலத்திலையும் மற்றவங்களை அபகரிக்க விட மாட்டேன். என் பிள்ளைக்கு உரித்தானது என் பிள்ளைக்கே வர வைப்பேன். அப்படி எந்த இடத்துலையும் அப்படி எதிரும் புதிருமா நிற்காத என் பிள்ளைகளுக்கு அவங்க மனம் போனாம நானும் நல்ல வழியை காட்டி நீதி கொடுப்பேன். என் வாசல்ல இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என் பிள்ளையோட தொண்டு இங்கே தொடரணும். நல்லது கெட்டதுக்கு என் வாசல்ல வந்து முன்ன நின்று பாட்டனை நீ வணங்கிட்டு போறதுக்கு நான் நீதி கொடுப்பேன். சரியா? வேற என்ன கேள்வி? கட்டாயம் என் வாசல்ல என்னைய கும்பிடணுங்கிறத தாண்டி என் வாசல்ல வச்ச கோரிக்கை இருக்கு. இந்த வாசல்ல என் வாசல்ல இந்த வாசல் எனக்கு மட்டும் நான் உனக்கு சொல்லல, என் எல்லைக்கு உட்பட்டு தான் இருக்கேன். நீ கொடுத்த எல்லைக்குள்ள நான் வாழ்ந்தாலும் என் எல்லைக்குள்ளதான் நான் சொல்றேன். அங்க கோரிக்கை இருக்கு. நீ செய்ய வேண்டிய அப்படி பூஜை புனஸ்காரம் படையல்கள் இருக்கு. அன்னம் போட வேண்டியது இருக்கு. ஆமா இல்ல இருக்கு இல்ல அதெல்லாம் நீ செய்ய வேண்டியது நிலுவையில நிக்குது. தாராளமா முன்ன வச்ச கால பின்ன வைக்காம செய்ய வழி விடுறேன். சரியா? வேற என்ன வேணும்? நீ பெத்தெடுத்த வாரிசுகள் அப்படி உன் கூட இருக்கிற வாரிசு என் பேராண்டிகளா இருக்கட்டும், அப்படி கொண்டாங்குடுத்தாடத்துக்கு போனதா இருக்கட்டும், எந்த நோய் நொடி சோரம் இல்லாம அப்படி எள்ளுக்கா முள்ளு முடியாம வாழ்வாங்க வாழ வைப்பேன். சரியா? இன்னும் கேள்வி இருக்கா? சந்தோஷம்.